ஃப்ரெண்ட்ஸ், நோ கேஸ் நோ ஃபயர் குக்கிங்கில் ஒரு ட்ரெடிஷ்னலான லஞ்ச் பண்ணியிருக்கோம். எப்படி பரிமாறலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் வந்து ரைஸை போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டு, அதுக்கப்புறம் வந்து பொரியல், சாம்பார், கர்ட் ரைஸுக்கு நம்ம ஊறுகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அசத்தலான நம்ம ட்ரெடிஷ்னல் விருந்து. ஸோ எல்லாமே நம்ம யூஸ்வலாக டெய்லி பண்ணுற எல்லா ஐட்டமுமே இதில் இருக்குது. ரைஸு, கூட்டு, ஒரு பொரியல், அப்புறம் சாம்பார், கர்ட் ரைஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நோ கேஸ் நோ ஃபயர் குக்கிங் இது. ஸோ அதனால் நீங்கள் யாருமே பேனிக் ஆக வேண்டாம். கேஸு லேட் ஆகுது வர்றதுக்கு அந்த மாதிரின்னு இந்த மாதிரி பண்ணி நீங்கள் அசத்தலாம். என்னடா இவங்க வந்து கேஸு அடுப்பே இல்லாமல் என்ன இப்போ குக்கிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம நோ கேஸ் நோ ஃபயர் குக்கிங் பண்ண போகிறோம். ஸோ இது இப்போ வந்து கேஸ் தட்டுப்பாடாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி மேனேஜ் பண்ண முடியும் கேஸ் இல்லாத சமயத்தில் அப்படின்றதுக்காக இப்போ ஒரு லஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேஸ் இல்லாமல் நோ ஃபயர் குக்கிங்கில் எப்படி இந்த மாதிரி ஒரு விருந்தே நம்ம பண்ண முடியும். ட்ரெடிஷ்னலாக நம்ம எப்படி வந்து எல்லா ஐட்டம்ஸும் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம வந்து அதே டேஸ்ட்டில் நம்ம வந்து எப்படி பண்ணலாம்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ கேஸ் இல்லாமல் ஃபயர் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலான லஞ்ச் ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாதம் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பு வந்து அவல் எடுத்திருக்கேன். அவலில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் அந்த அவல் லெவலுக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் நம்ம தண்ணி விட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம வைக்கலாம். ஸோ வச்சோன்னா 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா பொலன்னு நம்ம உதிரியான ரைஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நம்ம ட்ரெடிஷ்னல் விருந்தில் மெயின் ரைஸு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அந்த ரைஸை வந்து தண்ணி கொஞ்சம் விட்டு ஃபஸ்ட்டு அவலை வந்து களைஞ்சி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக அவலுக்கு மேலே தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அவல் நல்லா ஊறி பொலன்னு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் ரைஸு நம்மளோட ட்ரெடிஷ்னல் விருந்தில். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து கோசுமல்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேரட்டில் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னா கேரட். இந்த எல்லா நோ கேஸ் நோ ஃபயர் குக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. நம்ம யூஸ்வலாக எப்போயும் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே இன்க்ரீடியன்ஸ் தான். ஆனால் அதை வந்து கொஞ்சம் செய்கிற விதம் மட்டும் நம்ம மாற்றி பண்ணுறோம், அதுதான். ஸோ இப்போ இதுக்கு வேண்டிய தேவையான என்னன்னு பார்க்கலாம். இப்போ கேரட் பொரியலுக்கு ஃபஸ்ட்டு வந்து கேரட் துருவி எடுத்துக்கணும். ஸோ அது வந்து ஒரு கப் எடுத்துக்கிறோம் நம்ம கேரட்டு துருவினது. இது வந்து பாசிப்பருப்பை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடணும். நல்லா வார்ம் வாட்டரில் ஊற வச்சாலும் ஓகே தான். ஸோ கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் அது. ஸோ அதுக்காக ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு இந்த தண்ணியை வந்து இருத்துட்டு நம்ம வந்து பாசிப்பருப்பை மட்டும் இதில் சேர்த்துக்கணும். ஸோ இதோடு சேர்த்து பச்சை மிளகா, நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பச்சை மிளகா போட்டுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கணும். ஸோ இதுக்கு வேண்டிய உப்பு, இது வந்து இந்து உப்பு. எதுக்கு இந்து உப்பு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா இந்த கேரட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஈஸியாக வந்து சாஃப்ட் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு இந்து உப்பு. ஸோ அதனால் நம்ம இந்து உப்பு சேர்க்குறோம். இந்து உப்பு இல்லாதவங்க ஆர்டினரி உப்பு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட டைம் ஆகும் சாஃப்ட் ஆகிறதுக்கு, அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த உப்பு போட்ட உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே இந்த கேரட் துருவினது வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம கேஸில் பொரியல் பண்ணுறோம் அதே மாதிரி டேஸ்ட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்து உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லைனாலும் நம்ம ஆர்டினரி உப்பு நம்ம இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாகவே இப்போல்லாம் வந்து இந்து உப்பு வந்து சேர்த்துக்கிட்டோம்னா இந்த எல்லா சமையலுக்கே இந்து உப்பு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது தான். இந்து உப்பு வந்து கிட்னிக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டு. ஏன்னா அந்த இது வந்து அந்த சோடியம் கண்டென்ட்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கிட்னிக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ வந்து நம்ம ரெகுலர் சமையலுக்கே இந்து உப்பு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ நம்ம வந்து லெமன் ஜூஸு, ஸோ இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும் லெமன் ஜூஸு. இந்த லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிடணும். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேரட் பொரியல் ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா டேஸ்ட் பட்ஸுக்கும் இது வந்து ஒரு ட்ரீட் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் லஞ்ச் விருந்தில் நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன பண்ண போகிறோம்னா குக்கும்பர் கூட்டு பண்ண போகிறோம். வெள்ளரிக்காய் வச்சு நம்ம கூட்டு எப்படி பண்ணுறது. ஸோ இதுவுமே நோ கேஸ் நோ ஃபயர் குக்கிங் தான். இதில் வந்து எப்படி நம்ம கூட்டு பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வெள்ளரிக்காய் கூட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெள்ளரிக்காயை வந்து தோல் சீவிட்டு நம்ம திருவி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து கிரேட் பண்ணதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் 1 கப்புக்கு. ஸோ இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் சாம்பார் இது வந்து சாம்பார் பவுடரை ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும் சாம்பார் பவுடர். அதுக்கப்புறம் இப்போ மிச்சதெல்லாம் நம்ம அரைக்கணும். ஸோ எதெல்லாம் அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 முந்திரி, ஒரு 1/4 கப்பு தேங்காய், 1/2 ஸ்பூன் ஜீரா, 1/2 ஸ்பூன் பெப்பர். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து மூங்கு தாலை வந்து ஊற வச்சுருக்கோம். ஸோ நல்லா இப்போ சாஃப்ட் ஆகிடுச்சு அந்த தால். ஸோ கொஞ்சமாக இருந்தால் போதும். ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் மூங்கு தால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் அரைச்ச தேங்காய் முந்திரி எல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, பெப்பர் ஜீரா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கூட்டு வெள்ளரிக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து இந்து உப்பு சேர்க்குறோம். ஒரு 1/4க்கும் கொஞ்சம் கம்மியான அளவுக்கு இந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்து உப்பு நம்ம வந்து வெள்ளரிக்காய் போடுறோம் இல்லையா, கிரேட் பண்ணி அதை வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அந்த இந்து உப்பு. ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இப்படி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து நல்லா சாஃப்டாயிரும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து வெள்ளரிக்காய் கூட்டு ரெடி. ஸோ இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் லஞ்சில் நோ கேஸ் நோ ஃபயர் குக்கிங்கில் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா சாம்பார். ஸோ மெயின் ஐட்டம் எல்லாருக்கும் சாம்பார்னால் ரொம்ப இஷ்டம். ஸோ எப்படி கேஸ் இல்லாமல் ஃபயர் குக்கிங் இல்லாமல் சாம்பார் அதே டேஸ்ட்டில் எப்படி கொண்டு வரதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம். இப்போ சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து யூஸ்வலாக நம்ம சாம்பாருக்கு பூசணிக்காய் அந்த மாதிரி தான்லாம் போடுவோம் இல்லையா. ஸோ அதே ஒரு இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து வெள்ளரிக்காய் எடுத்திருக்கோம். வெள்ளரிக்காயை தான் நம்ம கொஞ்சம் பெருசாக நறுக்கும் இல்லையா, இதுக்கு சாம்பாருக்கு அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து எப்படி நம்ம வந்து சாம்பாரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த வெள்ளரிக்காயில் நம்ம வந்து இந்து உப்பு கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த வெள்ளரிக்காய் வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ மிச்சதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஸோ இது சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைக்கணும், சாம்பாருக்கு என்னென்ன அரைக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து சாம்பாருக்கு நம்ம என்ன அரைக்கணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய். தென் ஒரு மேங்கோ எடுத்திருக்கேன், தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 துண்டு மேங்கோ பீஸு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இது வந்து ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது 3ஐயும் வந்து நம்ம சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு சாம்பார் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து இந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளரிக்காய், இது நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதை வந்து இப்போ வந்து நம்ம இதெல்லாம் போடுறோம் இல்லையா, பூசணிக்காய் அந்த மாதிரி போடுறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இது வந்து சாம்பாருக்கு தான் ஆகிடுது.
இதில் வந்து இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுட்டு, ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டுட்டு, நம்ம வந்து இந்து உப்பு ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஏற்கனவே வெள்ளரிக்காயில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு இந்த அளவுக்கு ஆட் பண்ணலாம். நீங்கள் 1/4க்கு கொஞ்சம் கம்மியாக நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்களுக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள் பண்ணி பார்த்துட்டு. ஸோ கேஸ் இல்லாதப்ப உங்களுக்கு வந்து பேனிக்கே ஆக வேண்டாம், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யோசிக்கவே வேணாம். நீங்கள் வந்து நிம்மதியாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இதை அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ சாம்பார் வந்து உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபைனல் டச்சாக நம்மளோட ட்ரெடிஷ்னல் நோ கேஸ் விருந்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கர்ட் ரைஸ். ஸோ எல்லாருக்கும் இஷ்டமான கர்ட் ரைஸ் நம்ம வந்து அவல் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கர்ட் ரைஸ் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவலில் வந்து நல்லா கொஞ்சம் ஊற வச்சு இப்போ நல்லா பொலன்னு ரைஸ் மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு கர்ட் ரைஸோட பேஸு. ஸோ அவலை ஊற வச்சு ரைஸு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து கொஞ்சமாக இந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா கார்ன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த அவலுக்கு வேண்டிய அளவுக்கு கர்டு நான் வந்து ஒரு கப், பெரிய கப் அவல் எடுத்ததுக்கு ஒரு கப்பில் கர்டு எடுத்திருக்கேன். ஆல்ரெடி அவல் ஊறி தான் இருக்கிறதுனால நீங்கள் கர்டு ஊற்றோன்னா திரும்பி ரொம்பலாம் ஊறாது. அவல் நல்லா பொலன்னு இருக்கும். நீங்கள் வந்து நல்லா பாருங்கள் சேருது, ரெண்டு அவலும் இதுவும் கர்டும் நல்லா ஒத்தாப்பில் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு அரை பச்சை மிளகாய் போட்டால் போதும். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை ஒரு கொஞ்சம், அப்புறம் கிரேப்ஸு, நான் பிளாக் கிரேப்ஸும் க்ரீன் கிரேப்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் தான், உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா கூட்டி கொடுக்கும் கர்ட் ரைஸில். ஸோ நம்மளுக்கு இப்போ பாருங்கள் நல்ல கர்ட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கேஸ் இல்லாமல் எந்த இதுவும் ஃபயரும் யூஸ் பண்ணாமல் நம்ம இப்போ வந்து அழகாக கர்ட் ரைஸ், நம்ம ட்ரெடிஷ்னல் விருந்தில் கர்ட் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. நோ கேஸ் நோ ஃபயர் குக்கிங்கில் ஒரு ட்ரெடிஷ்னல் லஞ்ச் பண்ணியிருக்கோம். அசத்தலாம் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி யுனிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் எங்களோட சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இதே மாதிரி கேஸ் இல்லாமல் ஃபயர் எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி குக்கிங் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் எங்கள் கமெண்ட்டில் போடுங்க நீங்கள்.